Hi guys, welcome to RU Books. டுடே நம்ம 48 Laws of Power அந்த புக்கில் இருந்து செகண்ட் லாவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் மீது ஒருபோதும் அதீத நம்பிக்கையை வைக்காதே, எதிரிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள். இந்த லா மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எப்பவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே அதிகமான ட்ரஸ்ட் வைக்காதீங்க. அதாவது உங்களோட எல்லா சீக்ரெட்ஸையும் வெளியே சொல்லுவீங்க, உங்களோட பலவீனம் அத்தனையும் வெளியே சொல்லுவீங்க. அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ வேணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக திரும்பலாம். அதே மாதிரி உங்கள் எனிமீஸை எப்படி அவங்கள யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஒர்க்கை முடிக்கிறது, நம்மளுக்கு எப்படி அவங்கள சாதகமாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 3 ராஜா இருக்காங்க. அதில் நீங்கள் ஹீரோ ராஜான்னு வச்சுக்கோங்க. உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு ராஜா இருக்கார், இன்னொருத்தர் எனிமி ராஜா. தட் மீன்ஸ் 3 கிங்ஸ். உங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஒருத்தர், உங்கள் ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்கார். நீங்கள் 3 பேரும் 3 கிங்டம், பக்கத்தில் இருக்கிற 3 கிங்டமில் ஆட்சி புரிஞ்சிட்டு வரீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ராஜா கிட்ட நீங்கள் எதை ஷேர் பண்ணுவீங்க? ஒரு விழாவுக்கு அழைப்பீங்க, இங்கே நடக்கிற ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு இன்வைட் பண்ணுவீங்க. அவங்களுக்கும் ஒரு லிமிட் வச்சு அது எது ஷேர் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும். இதே எனிமி எடுத்துக்கோங்க. அவங்க உங்களுக்கு என்னதான் எனிமியாக இருந்தாலும் அவங்க கூடவும் சின்ன சின்ன வர்த்தகங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அது மூலமாக நீங்கள் லாபங்கள் அடைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட எதையும் ஷேர் பண்ண மாட்டீங்க, எந்த விழாக்களும் அழைக்க மாட்டீங்க. அவங்கள ஒரு எனிமி அப்படிங்கிற ஒரு இதில் மட்டும் வச்சுருப்பீங்க. பட் வர்த்தகங்கள் மூலமாக அவங்ககிட்ட லாபம் ஈட்டிட்டு தான் இருப்பீங்க. இதுவே ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்டை நம்பி, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு ராஜாவை நம்பி உங்களோட இராணுவ ரகசியங்கள், அந்த மாதிரி ஒரு உங்களோட படையோட பலம், எப்படி உங்கள் ராஜாங்கத்துக்குள்ளே வரலாம் ஈஸியாக, அந்த மாதிரியான சில நுட்பமான விஷயங்கள், அரச ரகசியங்களை சொல்கிறது மூலமாக அவங்க உங்களுக்கு என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும், ஒருவேளை அவங்கள விட நீங்கள் வளர்றீங்க, அவங்கள விட நீங்கள் பெரிய ராஜாங்கத்துக்கு போகிறீங்கன்னு தெரியும் போது அவங்களுக்கு எனிமியாக மாறினா அவங்க உங்களை ஈஸியாக அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க அட்டாக் பண்ணாட்டி அவங்க எனிமிக்கு இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க எனிமி உங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எனிமிகிட்ட விட நண்பர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா மனிதனுடைய மனம் எப்போ வேணாலும் மாறக்கூடியது. எப்பவுமே நீங்கள் ஒரு ப்ரைவேட்டான விஷயங்கள் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கணும். யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ரகசியங்களை யார்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. இதுதான் இந்த லா மூலமாக சொல்ல வர்றது. உங்களோட வீக்னஸ் முதல் கொண்டு யாருக்கும் தெரியக்கூடாது. என்னதான் உங்களோட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் அவங்ககிட்ட உங்களோட ரகசியங்களை கூறக்கூடாது. இதுதான் இந்த லாலேருந்து சொல்ல வராங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லா நெக்ஸ்ட் வீக். ஹாவ் அ குட் டே.